talking to a real goat. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபைட் சீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. எந்த படத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம்னா அனுவார் படத்துலேருந்து ரூஃப் ஃபைட் சீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஏற்கனவே வந்துட்டு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் நம்ம பார்த்துருந்தோம், வெறித்தனமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ரூஃப் ஃபைட் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃபைட் சீனை வந்துட்டு நம்மளோட ப்ரோ தான் வந்து சொல்லியிருந்தாரு. நான் மேலே காட்டுறேன் பாருங்கள். அவர் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. அவருக்காக தான் இந்த ஃபைட் சீனை எடுத்துகிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு ஜெயிலுக்குள்ளே ஒரு ஃபைட் சீன் நடக்குமா, அதையும் பார்க்க சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு இந்த ரூஃப் ஃபைட்டை பார்த்துடலாம் மக்களே. உங்கள் கூட சேர்ந்து இந்த ரூஃப் ஃபைட்டை பார்த்துடலாம். பார்க்குற முன்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த ஃபைட் சீனை பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. இங்கேயும் போறாரு பித்திராஜ் சார். பீஜம் செம்மையா இருக்கு மக்களே. பா இங்கே தான் சம்பவம் பண்ண போறாரு. எல்லாம் நடக்க தெரியல. பா கேமரா மூவ் பண்ண பாருங்கள். மேலே போகுது பாருங்கள். மேலே போய் ஷார்ட்லாம் காட்டுது பாருங்கள். வெறித்தனம் நல்லா இருக்கும் மக்களே. ഇവിടെ ആരാ வந்தரோட அடிக்க வராங்க. இவரை பத்தி ஒன்றும் தெரியல. എന്താ കാര്യം? അധികം ഷാജിയോട് പറഞ്ഞു. ஓ, இவர் தான் ஷாஜியா? வாங்க போறாரு அடிய. മാത്രമേ പറയുള്ളൂ. അതെ, എങ്കിൽ പറ മോനെ, ഞാനാ ഷാജി. ஓ வெறி செம்ம வெறித்தனம் மக்களே. என்ன அடி! அந்த டேபிளே உடஞ்சிருச்சு. வா யார் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர்னு தெரியல மக்களே. இன்னும் இப்படி பண்ணி வச்சிருக்காரு. அங்கே பாருங்க. வா செம. ஓ கேமரா மூவ்மெண்ட் வேற லெவல் மக்களே. ஓ செம்மையா ஃபைட் பண்றாரு பித்திராஜ் சார். பா ஓ தேவையா? ஓ பா ஓ வெரி செம்மாடி. ஸ்லோ மிஷின் தான் மக்களே பாருங்க. ஓ இப்போ வாங்க போறான். வா வா செம்மையா இருக்கு ஃபைட்லாம். போட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே ஓடுறீங்க? ஓ எப்பா எப்பா கேமரா மூவ்மெண்ட் பாருங்க, வேற லெவலு.
அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஐயோ அவங்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. ஓ வா ஓ ஓ வா முடிஞ்சிருச்சு. அந்த லுக்கை பாருங்க, செமையா இருக்காங்க பாருங்க. നിന്റെ ഈ പ്രോടക്റ്റും കൂട്ടുന്ന എല്ലാ പന്നികളെയും കൂട്ടി ഇപ്പൊ സ്ഥലം വിട്ടോണം. ഇവറ്റകളിൽ ഏതെങ്കിലും ഒരെണ്ണം ഏരിയയിൽ എവിടെയെങ്കിലും മണപ്പിച്ച് നടന്നു മയ്യത്ത് കുളിപ്പിക്കാൻ പോലും പിന്നെ ബാക്കിയിട്ടില്ല. ஓ முடிஞ்சிருச்சு மக்களே, முடிஞ்சிருச்சு மக்களே. இந்த ஃபைட் சீனு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அடி பாருங்கள், வெறித்தனம் மக்களே, தரமான சம்பவம். ஒரு அடி ஒரு மாதிரி மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் எல்லா ஃபைட்டும் தரமாக பண்ணி வச்சுருக்காங்க. யார் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர்னு தெரியல, வேறு லெவலில் வந்து பண்ணி வச்சுருக்காரு. பிருத்திவிராஜ் சார் வந்து இப்படி ஃபைட் பண்ணுறாரு, வேறு மாதிரி மக்களே சம்பவம் பண்ணுறாரு. இந்த கட்டமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஷாஜின்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவரை போட்டு டேபிள் அடித்தா பாருங்க, உடஞ்சிருச்சு டேபிளே. வேறு மாதிரி மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த ஃபைட் சீனில் வந்துட்டு அந்த கேமரா மூமெண்ட் பார்த்துருப்பீங்க. அவர் ஃபைட் பண்ணுறாரு பாருங்க, அவர் கூடயே வந்துட்டு அந்த கேமராவும் போகுது பாருங்கள். அதெல்லாம் செமையாக இருந்துச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்னிக்கல் குழு இருக்காங்க பாருங்கள், வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. தரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. குவாலிட்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி இருக்குது மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஃபைட் பண்ணாரு பாருங்க. ஒரு கட்டத்தில் இப்படி ஏத்துறாரு அப்படி ஏத்துறாரு, வேற லெவல் மக்களே. அது ஒரே ஒரு ஷாட் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்துட்டு கட்டே இல்லை, அடிக்கிறாரு, அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எத்துறாரு, எல்லாமே பண்ணுறாரு மக்களே. அங்கே கட்டே இல்லை, வேற மாதிரி மக்களே. எப்படி தான் அந்த ஷாட் வந்து பண்ணாங்கன்னு தெரியல, செம்மையாக இருந்துச்சு. ஒரு சீன் ஒரு மாதிரி இருக்கும் மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரூப் ஃபைட் வந்து வேற மாதிரி மக்களே. அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் வேற மாதிரி மக்களே. கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பார்ப்போம், அந்த அனுவார் படம். இது என்ன கதை எப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பார்ப்போம். இன்னும் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, அந்த ஜெயிலில் வந்துட்டு ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அதையும் வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க, அதையும் கண்டிப்பாக பார்த்துடலாம். இந்த ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற மாதிரி மக்களே. அமல் நீரஜ் சார் தான் இந்த படத்தோட டேரக்டர், வெறித்தனமாக பண்ணி வச்சிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. அதே மாதிரி தான் பிருத்திவிராஜ் சாரும் வந்துட்டு தரமாக வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காரு, பார்க்கும்போது தெரியுது. அந்த மாதிரி வந்துட்டு எஃபர்ட் போட்டு இந்த ஃபைட் சீனே நடித்து கொடுத்துருக்காரு பாருங்க, வேற லெவல் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக்கும் செம்மையாக இருக்குது மக்களே, மியூசிக்கை கேட்டிருப்பீங்க, வேற லெவல் பிஜிஎம். அவர் ஃபைட் பண்ணும்போது அந்த பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபைட் சீனு. உங்களுக்கு என்ன பிடிச்சது நம்ம காமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் மக்களே, நானும் பார்க்க போகிறேன். இந்த ஃபைட் சீன் வந்துட்டு நம்ம ப்ரோ தான் வந்து சொல்லியிருந்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. இதுக்கு மேலே நிறைய சொல்லுங்க, கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம். வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. இதோ நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது, வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.